அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்டார் கம்யூனிகேஷனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் மாற்றிருக்காங்க. அந்த மணி ட்ரான்ஸ்ஃபரை நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷனில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் இதில் எஸ் சர்வீஸ் இருக்கும், அதில் எஸ் மணி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே மேலே பேங்க் கேட்கும், அதில் டி மணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண உடனே ஆதார் நம்பர் கேட்கும். அதாவது எந்த கஸ்டமர் வராரோ அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரு ஆதார் நம்பர் போடணும். அப்படி ஆதார் நம்பர் போட்டு பயோமெட்ரிக் உங்கள் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ இது மாதிரி சொருகி பயோமெட்ரிக் ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நான் என்னுடைய ஆதார் நம்பரை போடுறேன். ஆதார் நம்பர் போட்டோன்னே கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே செலக்ட் பயோமெட்ரிக் டைப் கேட்கும். பயோமெட்ரிக் என்கிட்ட மோர்போ ஸ்கேனர்ன்றதுனால மோர்போ செலக்ட் பண்ணிட்டேன். வெரிஃபைடு கேட்கும், வெரிஃபைடு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பயோமெட்ரிக்கில் இது போல் லைட் எரியும். ஸோ பயோமெட்ரிக் ஒரு முறை வைக்கணும். வச்சோம்னா வெரிஃபைடு ஓகே ஆகிடும். கீழே எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிடணும். இப்போ ஓடிபி வரும், ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். மறுபடியும் நம்ம வெளியே போய்ட்டு எஸ் மணி உள்ளார மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே வருவோம். அக்கௌண்ட் நம்பர் ஏற்கனவே ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சதுனால ஆட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணினா ஆட் பெனிஃபிட்டில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க்குடைய நேம் கொடுத்துட்டு சப்மிட் சேவ் பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல சேவ் ஆகிடும். சேவ் பண்ணி முடித்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து இந்த இடத்துல ஐஎம்பிஎஸ் இருக்கும், அது ஓகே பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டு கீழே கன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோடனே 5000 அதுக்கு உண்டான சார்ஜஸ் அதிலே காட்டும். ஓகேனா கீழே பே பண்ணணும். பேமெண்ட்டை கிளிக் பண்ணால் நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இந்த மெத்தடில் எல்லோருமே கேஒய்சி பண்ணி உங்கள் பேங்க் நம்பரை ஆட் பண்ணி உங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். நன்றி.